இருக்கிறார். லக்னத்திலே குருபகான் இருக்கிறவங்களுக்கு திக்பலம் பெறக்கூடிய நிலையிலே வருவார். குரு எப்பொழுதுமே தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 5, 7, 9ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த வகையில லக்னத்தில் குரு இருப்பவர்கள் நேர்மையான நபர். முதல் அமைவுகள் அவர் நேர்மையான நபராக இருப்பார்கள். சட்டத்திற்கு புறம்பாக எந்த செயலும் செய்யாத நபராக இருப்பார்கள். கண்ணியவானாக இருப்பார்கள். பெயர் புகழை கொண்ட நபராக ஜாதகர்கள் வருவார்கள். லக்னத்தில் குரு வலுக்கிறார். 5ஆம் அதிபதியும் கூட வலுவா இருந்தார்னா நல்ல குழந்தைகள், சமூகத்துல பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் பெறக்கூடிய குழந்தைகளை கொண்டவர். குழந்தைகளாலும் ஜாதகருக்கு ஆதாயங்களை உண்டு பண்ணும். அதுபோல் லக்னத்தில் குரு பகவான் திக்பலம் பெறுகிறார். எந்த லக்னன்றது ரொம்ப முக்கியம். துலாம் லக்னம் ரிஷப லக்னத்துல பிறந்து குரு லக்னத்துல திக்பலம் பெறாருன்னா மாறுபட்ட பலன். ஆனால் யோகம், குரு யோகராகி திக்பலத்தை பெறுகிறார்னா அவருக்கு சமூகத்துல கௌரவம் உண்டு. எங்கு போனாலும் கௌரவம்